ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பீகாக்கோட ஃபெதர்ஸில் அந்த ஷேப் தெரியும்ல, சென்டரில் இருக்கிற ஷேப், அந்த ஷேப் மாதிரி ஒரு ஃபெதரோட ஷேப் போட்டிருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டரில் அந்த பீகாக்கோட ஃபெதருக்கு சென்டரில் டார்க் ப்ளூ கலர் வரும். அந்த கலர் வர்றதுக்காக நம்ம இந்த குட்டி ஒரு சர்க்கிள் போட்டு அந்த இடத்துல டார்க் ப்ளூவில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் இருக்குல்ல, அந்த ஸ்டிச் போடுவோம். ஆனால் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் இப்படி வராது. ஃபஸ்ட்டு இது நார்மலாக அந்த பீகாக்கோட எஃபெக்ட் வர்றதுக்காக இந்த சென்டரில் இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு மேலே தான் நம்ம அந்த மேலே இருக்கிற ஸ்பேஸில் தான் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை கவர் பண்ண போகிறோம். இந்த சென்டரில் இருக்கிற அதாவது சப்போஸ் நீங்கள் பீகாக் ஃபெதர் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிற இந்த இது ஆப்ஷனல் தான். மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த இடத்துல ஸ்டோன் தான் ஒட்டுவாங்க. உங்களுக்கு இப்படி பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னா இப்படி பண்ணியும் பண்ணுங்க, இல்லாட்டா ஸ்டோன் ஒட்டதே பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அப்படியும் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நார்மலாக ஒரு ஸ்டிச் போட்டு மேலே ஒரு ஸ்டிச் இழுத்துட்டு அப்படி அந்த ஸ்டிச்சை ரிவர்ஸில் இழுத்துட்டு கீழே ஒரு குட்டி லாக் போட்டுரும். கீழே இழுத்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டு அடுத்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த உள்ளக்க இருக்க ஸ்டிச்சோட ஒட்டி பண்ணுறோம். மேலே பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி பண்ணுறோம். திரும்ப கீழே பண்ணும்போது குட்டி ஒரு லாக் போட்டுட்டு சென்டரில் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சோட ஒட்டி பண்ணுறோம். மேலே பண்ணும்போது கேப் விட்டுட்டு பண்ணுறோம். இந்த ஸ்டிச் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இந்த ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி வரும்னா, ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் நார்மல் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் இருக்குல்ல, அந்த ரெண்டு ஸ்டிச்சும் கம்பைன் பண்ணி வர்றது தான் இந்த ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். இப்போது இந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குல்ல, இது இதுக்கு முந்தின வீடியோ அந்த வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் இந்த ஸ்டிச் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும், கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோக்கு அப்புறம் தான் அந்த வீடியோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக புரியும் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல்லாம் இப்படி தான் வரும் அப்படின்னா. ஏன்னா அது நான் பெரிய ஸ்பேஸில் பண்ணி காமிச்சிருக்கேன் அதுக்காக. இப்போது இந்த ஸ்டிச் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்குள்ளக்க நார்மல் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் இதுக்கு மேலேயே போடுவோம். அப்படி போடும்போது டபுள் லேயராக போடும்போது அதுவும் வேறு கலர் நம்ம யூஸ் பண்ணும்போது வேறு ஷேட்ஸில் அந்த ஷேடாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த ஸ்டிச்சை நீங்கள் நார்மல் ஏதாவது ஃப்ளவரோட பெட்டலுக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போதும் அழகாக இருக்கும். ஒரு ஃப்ளவர்ஸில் ஒரு டபுள் ஷேட் இருக்கிற ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம். பீகாக்கு மேக்ஸிமம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுவாங்க. பீகாக்கோட அந்த ஃபெதர்ஸ்க்கெல்லாம் மேக்ஸிமம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து எதுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த சென்டரில் நான் போட்டிருக்க அந்த ப்ளூ கலரும் கண்டிப்பாக போடணும்னு தேவையில்லை. அந்த இடத்துல நம்ம ஸ்டோனும் கூட ஒட்டிக்கலாம். உங்களோட விருப்பம், உங்களோட பெர்ஃபெக்ஷன் பொறுத்து அந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சென்டரில் கேப் இருக்குது. ஏன்னா ஒரே இடத்துலையே நம்ம 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த கேப்லாம் தெரிய தான் செய்யும். அந்த துணியோட அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் எல்லாம் நிறையா வரதான் செய்யும். நம்ம அதுக்கு மேலேயே நம்ம அவுட்லைன் கொடுத்து அந்த இதையும் ஹோல்ஸையும் ஃபினிஷ் பண்ணலாம், ஹோல்ஸையும் மூடிடலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் நிறைய வருது, உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சென்டரில் ஸ்டோன் ஒட்டி அதோட ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இல்லை பீகாக்கோட ஃபெதர் அந்த எஃபெக்ட்லேயே வேணும், அதோட கலர்ஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரியே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க.
த்ரெட் இதில் சிக்கிடுச்சுன்னா திரும்ப அதோடையே பண்ணாதீங்க. அப்புறம் அந்த பிசுறு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். திரும்ப ரிவர்ஸில் கீழே இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது ஷேடட் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் நம்ம என்ன போட போகிறோம்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் தெரியும்ல, அந்த ஸ்டிச் இதுக்கு முன்னாடியும் போட்டிருப்பேன். அந்த ஸ்டிச் தெரிலனாலும் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டிச் தான் இப்போது உள்ளக்கு உள்ள லேயரில் வந்து ஃபில் பண்ணுறோம். நார்மலாக ஒரு ஸ்டிச் எடுத்து கீழே ரிவர்ஸில் வந்து ஒரே ஒரு ஸ்டிச் தான் லூப், ஒரே ஒரு லூப் எடுத்து அப்படியே முன்னாடி கொண்டு போயிடும். அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு த்ரெட் எடுத்து பேக்கில் கொண்டு வந்து அப்படியே அதை வந்து அதாவது நம்ம குட்டியாக அந்த லாக் ஸ்டிச் போடுவோம்ல, அந்த ஸ்டிச்லாம் எதுவுமே போடாமல் அப்படியே கொண்டு போய் அடுத்ததில் ஸ்டிச் பண்ணிடுறோம். இதுதான் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஏற்கனவே போட்டிருக்க வீடியோவில் ஃபஸ்ட்டு அதை பார்த்து ஒரு தடவை பார்த்து எப்படி வரும் அப்படின்ட்டு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்டிச்செல்லாம் கடந்து தான் இதுக்கு வந்திருப்பீங்க. இருந்தாலும் மறந்துருந்தா அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க இதுக்கு. இப்போது நம்ம அடுத்த லேயரும் இதிலே போடுறோமா, அதனால் அதில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே பெருசாகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் ஸ்டோனை ஒட்டிருங்க. அப்படி இல்லை நான் இதையும் மேனேஜ் பண்ணி அந்த இதில் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னா அந்த இதுலேயே நம்ம அவுட்லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணால் அந்த இது மறைச்சிடலாம். இப்போது இந்த சென்டரில் அந்த பீகாக்லேயே சென்டரில் லைட் ப்ளூ கலர் வரும். அந்த கலர் வந்து நம்ம அந்த டார்க் ப்ளூவை சுற்றி அவுட்லைனாக கொடுத்துட்றோம். நார்மல் செயின் ஸ்டிச் போடுறோம். இது நார்மல் செயின் ஸ்டிச் தான். இப்படி பண்ணும்போது அந்த ஹோல்ஸ்லாம் மறைஞ்சிரும். சரிங்க, மேக்ஸிமம் மறைஞ்சிருச்சு அந்த ஹோல்ஸ்லாம். அடுத்து இப்போது அவுட்லைன் சரி த்ரெட்டில் கொடுத்துக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருக்கு, சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோன்னா அதுக்கு மேலேயே தான் அந்த ஸ்டிச் கரெக்டாக வரணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த பிக்சரை அப்படியே கொண்டுட்டு வர முடியும். ஒரு இன்ச்சு நான் இருந்தாலும் அது அப்படியே மாற தான் செய்யும். அதில் மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.